சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல சீக்ரெட்ஸ் வி கீப் அப்படிங்கிற ஒரு டேனிஷ் வெப்சீரிஸ் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெப்சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 6 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே ஆவரேஜ் 30 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு ஸ்மால் சைஸ் வெப்சீரிஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெப்சீரிஸை ஒரு பக்காவான ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த வெப்சீரிஸ்ல ரூபி அப்படிங்கிற ஒரு பெண் மர்மமான முறையில காணாம போறா. அவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல போகக்கூடிய ஒரு சீரீஸ். இந்த சீரீஸினுடைய ஆரம்பத்திலேயே ஹீரோயினை காட்டுறாங்க. சோ ஹீரோயின் தன்னுடைய ஹஸ்பண்ட் தன்னுடைய மகனோட ஒரு இடத்துல ஒரு ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்கா. சோ அந்த பையன் ஒரு டீனேஜ் பையனா இருக்கான். சோ அதே பகுதியில பக்கத்து வீட்டுல இன்னொரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் மனைவி ஒரு டீனேஜ் பையன் அவங்க வீட்லயும் இருக்காங்க. சோ அந்த வீட்டுல ரூபி அப்படிங்கிற ஒரு பெண் வேலை பார்த்துட்டு இருக்கா. சோ அந்த பெண் மர்மமான முறையில காணாம போறான். சோ அவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் தொடங்குது. சோ அப்ப திடுக்கிடும் சம்பவங்கள் அப்படிங்கிற மாதிரி திடுக்கிடும் விஷயங்கள் வெளியே வருது. சோ அவளுக்கு என்ன ஆச்சு, டுவர்ட்ஸ் த எண்ட் அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த கிரைம் ஜானர்ல சொல்லக்கூடிய வெப்சீரிஸ் தான் சீக்ரெட்ஸ் வி கீப். இந்த வெப்சீரிஸை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த வெப்சீரிஸ்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீரீஸினுடைய ஆரம்பத்திலேயே இந்த கிரைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டிடுவாங்க. சோ இந்த கிரைமுக்கு யாரா வேணாலும் காரணமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையா காட்டிட்டு இருப்பாங்க. சோ அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல ரூபி அப்படிங்கிற ஒரு பெண் மர்மமான முறையில காணாம போறா இல்லையா, சோ அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும்போது சோ ஒரு மாதிரி பயங்கர டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த அளவுக்கு பயங்கர ஒரு கொடுமையான விஷயமா இருந்துச்சு. அதே போல இந்த சீரீஸ்ல அந்த லைஃப் ஸ்டைல காட்டின விதம் ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதாவது ஹீரோயின் உட்பட சோ அவங்கள சுற்றி இருக்கிற குடும்பங்கள் எல்லாமே ஒரு ரிச்சஸ்ட் ஒரு பணக்கார குடும்பமா இருக்காங்க. சோ அதனால அவங்க எல்லாம் வேலைக்கு போறதுனால அவங்க குடும்பத்தை டேக் கேர் பண்ணிக்க முடியாம இருக்கு. அதனால பிலிப்பீன்ஸ் மாதிரியான நாடுகள்ல இருந்து வரக்கூடிய மைக்ரன்ஸை அவங்க வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. சோ அவங்கள எப்படி அவங்க நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீட்டா காட்டியிருப்பாங்க. அதாவது தனக்கு கீழே வேலை பார்க்கறவங்கள நம்ம எப்படி நடத்துறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, சரியா நடத்தல அப்படின்னா என்ன மாதிரியான பாதிப்புகள், என்ன மாதிரியான ஒரு தாக்கம், என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீட்டா காட்டியிருப்பாங்க. அதே போல பணபலம் படைச்சவங்க, அதிகாரம் பலம் படைச்சவங்க ஒரு கிரைமை எப்படி வேணாலும் மூடி மறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த நாட்டுக்கு மட்டும் இல்ல மற்ற நாடுகளுக்கும் அது பொருந்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதே போல கிளைமேக்ஸை ரொம்ப நீட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா முடிச்சிருப்பாங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்கா சொல்லிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி ஒரு தரமான வெப்சீரிஸ் தான். அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸ் இருக்கு. வெரி வெரி செட்டில் ஃபார் அடல்ட். இந்த வெப்சீரிஸுக்கு எம்பி3 கொடுக்குற ரேட்டிங் 5/3. அடுத்த விமர்சனத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.